தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். வணக்கம் பாண்டி சார், எப்படி இருக்கீங்க? இறைவனுக்கு என்னமா ஜாலியாக இருக்கேன். ரிசல்ட்டுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் சார். ஏதோ புரட்சி வெடிச்சிருக்கும் போல தெரியுது சார். பெரிய புரட்சி ஏற்பட்டது போல இந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு நடந்திருக்கு போல தெரியுது, எல்லாம் பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக புரட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பெரிய சுனாமியே அடிச்சிருக்கும் போல தெரியுதே சார். உண்மை, அதாவது சுனாமி புரட்சின்னு சொல்ல முடியல, ஒரு பெரிய மாற்றம் தான். அதில் குழப்பமே இல்லை, வரலாற்று மாற்றம் தான். ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு 150க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இவங்களுக்கு மேண்டேட் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது, தாவைக்கு ஆட்சி அமைஞ்சிருக்கு, நம்ம அடுத்தடுத்து நகர்ந்துட்டோம். ஆனால் சுனாமி புரட்சி அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்துறதுக்கு நம்ம எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி, அண்ணா ஜெயிச்ச மாதிரி ஒன்று தேவைப்படுது. அதாவது சிங்கிள் மெஜாரிட்டி, தம்பிங் மெஜாரிட்டின்னு அப்படி ஒரு அடுத்த கட்டத்தை நகர வேண்டியிருக்கு. அது ஒரு 25-30 சீட்டு கூட எடுத்திருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாகவே சொல்லியிருக்கலாம். நமக்கு இப்போ நேற்று வரைக்கும் யாருடைய கூட்டணியில் இருந்துச்சோ, அது திமுக யாரை எதிர்த்து இவங்க பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட்டணி தேவையில்ல தான் இவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு கல்லாப்பேட்டி கூட்டணி, அடிமை கூட்டணி, இவங்கெல்லாம் சரியில்லாதவங்கன்னு எவ்வளோ விமர்சனங்களை இன்றைய முதலமைச்சர் அன்றைய தாவேகா தலைவர் வச்சிருந்தாருங்கிற பார்த்தோம். அவர்களோட தேவையில் தான் இருக்குங்கனால இது ஒரு முக்கியமான மாற்றம், வரலாற்று மாற்றம், எந்த குழப்பம் இல்லை. புரட்சி சுனாமின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் நகர்ந்து வந்துருக்கணும். இது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக, ஏபிள் சீஃப் மினிஸ்டராக பயணிப்பாரா? ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக வர்றதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுதான் அதிமுகவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டு 47ங்கிறது 30-17 ரெண்டாக பிரியும் போல் தெரியுது. அப்படி நடந்து அந்த 30 உள்ளே வந்துருச்சு அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறவங்க ஏன் தமிழ் தாய் வாழ்த்த பாடலை, ஏன் லெஃப்ட்டில் திரும்பலை, ஏன் ரைட்டில் திரும்பலை அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அவங்க சொன்னாங்கன்னா பேசாமல் இருக்க வேண்டி வந்துடும். அப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபிள் சீஃப் மினிஸ்டராக வர்றாராங்கிறது ஒரு 6 மாதமாவது போன பிறகு தான் தெரியும். நாளே சொல்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும். நாள் பதவியேற்ற நிகழ்வு அன்னைக்கு ஒரு நாள் நடந்த பார்த்த அளவுக்கு ஆல் ஃபைன், ஒன்றும் தப்பாக தெரியல. 3 விஷயங்களை புதிதாக அறிமுகப்படுத்தினதோ, அவர் நடந்து கொண்ட விதமோ, பேசிய விதமோ, பழகிய விதமோ, பதவியேற்ற கொண்ட விதமோ, இதில் எதுவுமே நம்ம நத்திங் ராங். அதை தான் நான் ராங்னு எதுவுமே சொல்ல முடியல. கோட் ஷூட் போட்டால் தவிர்த்துருக்கலாமான்னு தோணுச்சு. இப்போ பெர்மனண்டாகவே கோட் ஷூட் தான் போடுவார் போல தெரியுது. அது என்ன நேற்று பதவியேற்புக்கு வந்திருந்தாரு, இன்னைக்கு சட்டசபைக்கு வந்திருந்தாரு. அப்போ இனிமேல் அப்படி தான் வருவார் போல தெரியுது. அதை தவிர வேறு எந்த விஷயமும் நமக்கு ஒன்றுத்தில் ஆல் ஃபைன் தான். பட் ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டரா அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது போனால் தான் தெரியும். நாளே திரு விஜய் அவர்கள் ரொம்ப அருமையாக ஓத்து எடுத்துட்டாரு பாருங்க, பார்க்காமலே அப்படியே சும்மா ஃப்ளூவெண்ட்டாக அடிச்சுட்டாரு அப்படின்னீங்க. நான் அதே போல சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தைகளாவது அறியாமல் சொல்லியிருந்தா நீங்கள் கேட்கலாம். நான் பார்ட் பை பார்ட்டாக பிரிக்கிறேன். ஒவ்வொன்றையுமே நான் நேற்று நடந்து சரி அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை அதனால வந்துடுறேன். அதனால 5 வருஷம் சரி நான் சொன்னேன்னா நீங்கள் சொல்லணும். இவரை போன்ற முதலமைச்சர் தமிழகம் பார்த்ததில்லை, பார்க்க போவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் என் பேர் ஆனந்தா ரங்கராஜ் பாண்டேவா நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது நேற்று சரியாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். பதவி ஏற்றதில் உங்களுக்கு தெரியும், அதை ஒரு வார்த்தை மாறி சொன்னால் கூட திரும்ப படிக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட், கான்ஸ்டியூஷன் படி எடுக்கக்கூடியது. அப்போ மொத்த பதவி பிரமாண வாக்குறுதியும் பார்க்காமலே சொன்னது கட்டாயமாக முக்கியமான விஷயம். அதற்கப்புறம் அவருக்கு சினிமா பின்புலம் ரொம்ப பெரிய அளவுக்கு உதவி இருக்குது. ஆனால் நீங்கள் அது யாருக்கும் அந்த துணிச்சல் வராது நார்மலாக. அது எதுக்கு தேவையில்லாத வேலைம்பாங்க. ஒரு 2 வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும், விஸ்வநாத் அர்லேக்கர் ஆளுநர் தம்பி திரும்ப படிக்கன்னு சொல்லிடுவார். அப்போ அதை ரொம்ப சரியாக பண்ணாருன்னு பார்க்க. அந்த டேபிள் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது கையை ஒரு கொடுத்தாரு. அவர் தூக்குறாரு, வெயிட்டை தூக்குனாரு, ஒத்த கையை கொடுத்து தூக்கிட முடியும். இதெல்லாம் அந்த ஆட்டிடியூட் ரொம்ப சரின்னு பார்க்குறேன். அவ்வளோதான். அதை நம்ம நான் தான் நீங்கள் கேட்காமலே சொன்னேன், கோர்ட் தவிர்த்துருக்கலாம்னு சொல்லி சொன்னேன். 3 பேட்டில் சொல்லிட்டேன், ஒரு பட்டு சட்டை பட்டு வெட்டி கட்டியிருக்கலாம், வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது நம்முடைய அடையாளம்ங்கிறக்கா, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ எனக்கு சரின்னு தோன்றது நான் சரின்னு சொல்கிறேன், சரி இன்னும் சரி பண்ணியிருக்கலாம்னு தோன்றது சொல்கிறேன். இது என்ன இருக்குது? அரசுக்கார பயன்படுத்துகிறாரு, ரொம்ப எளிமையை பார்க்க முடியுது திரு விஜய் கிட்ட. நீங்கள் இன்னைக்கு மறுபடியும் லேண்ட் க்ரூசர் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டார். அதனால தான் கொஞ்சம் தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன், அரசுக்கார பயன்படுத்தினாருன்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபயரில் பேட்டி கொடுத்துருந்தேன். அப்போ நான் தெளிவாக சொன்னேன், அரசுக்கார பயன்படுத்தணும், அவர் இதை விட பெரிய கார் சொந்த கார் வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். வெளியூர் பயணமா, ரிசர்வேஷன் கிடைக்கலையா, படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா, டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இன்னைக்கு காலில் வரும்போது அந்த காரில் வந்தார், மதியம் வரும்போது மாற்றிக்கிட்டார். அதில் இன்னும் குழப்பம் இல்லையா? தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் டிஃபெண்டர் கார் தான் வச்சிருந்தார், 1 2 3 4 நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவருடைய காரில் இன்னொருத்தருக்காரு. விஜய் அவருடைய சொந்த காரே வச்சிருக்காரு. அவர் 15 கார் 20 கார் வச்சிருப்பாரு. அவர் சொந்தமாக உழைச்ச காசில் வச்சிருக்காரு. அதை கணக்கில் காட்டியிருக்காரு. என்ன தப்பு? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அதாவது பார்த்துங்க, எளிமையாக இருக்கிறது வேற, ஏழையாக இருக்கிறது வேற.
ஆட்டிடியூட்ல நீங்க எளிமையா காட்டிக்க முடியும். அமரர் கலைஞருடைய வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்துச்சு, ஆனால் அவர் எளிமைன்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா வயது முதிர்ந்த பிறகு நடக்க முடியாம போன பிறகு தான் வீட்டில் லிஃப்டே போட்டார். அது வரைக்கும் ஒரு வரிசை வீடுன்னு அவரே சொல்லி அழைக்கக்கூடிய இடத்துல கோபாலபுரம் வீட்டில் இருந்து சாதாரண அவர் பங்களா கட்டியிருக்க முடியும், மாற்றிருக்க முடியும், வெளியே போயிருக்க பண்ணல. அதுதான் எளிமை. அவருக்கு நல்ல கோடியா வசதி இருந்தாலும் அது அப்போ ஏழை கிடையாது கருணாநிதி, ஆனால் எளிமையாக இருந்தாருன்னு சொல்றோம். அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ திரு விஜய் அவர்கள் ஏழை கிடையாது. அவர் அவரே குறிப்பிட்ட பல 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு, கணக்கு காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் இந்த மாதிரி பலரார் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாசிட்டிவான விஷயம், அது வரவேற்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு பதவியேற்புல சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஒருத்தரை பார்த்துக்காமலே ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு வணக்கம் கூட தெரிவிக்காமல், அது கூட ஒரு ஒரு உறவு இல்லாதது போல தெரிகிறது. ஆரம்பத்தில் இப்படி தெரிகிறத நீங்க பாத்தீங்களா? திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் திரு விஜய்க்கும் ஒரு தனிப்பட்ட பகை ஒன்று ஓடுற மாதிரி ஒரு லேயர் மாதிரி தெரியுது. அது நம்ம ஒருத்தர் அந்த டீல் பண்ற விதங்கள்ல அது நம்ம போக பார்க்கணும். அது ஆரம்ப காலத்தில் அது அந்த வெற்றியை ஏற்க முடியாமலோ அந்த தோல்வியை ஜீர்ணிக்க முடியாமலோ இருக்கலாம். போக சரியான இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே திமுக தலைவரோட வீட்டுக்கு போகும்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி தான் வரவேற்றார், கட்டி தழுவி தான் வரவேற்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வாசல் வரைக்குமே வந்தார், அவருமே கட்டி தழுவி தான் வரவேற்றாரு. ஷூவை கழட்டிட்டு தான் முதலமைச்சர் விஜய் அங்கே உள்ள போனார். அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அது அப்பயுமே ஒரு இறுக்கம் கண்ணில் நம்மளா ஒரு ரீடு பண்ணாலும் அது சரியாகும் தளரும் நான் நினைக்கிறேன். ஏன் அந்த இறுக்கம் வருது எல்லாருக்குமே? ஏன்னா இப்போ எதிர்க்கட்சி வரிசையில் பாருங்க வழக்கம் இல்லாததுதான். இது கருணாநிதி எம்ஜிஆர் பழகினவங்க, கருணாநிதி ஜெயலலிதா பழகினவங்க, ஸ்டாலின் ஜெயலலிதா பழகினவங்க, ஸ்டாலின் எடப்பாடி பழகினவங்க, எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப காலமாக பார்த்துட்டே வராங்க. திரு விஜய் 2.5 வருஷம் மொத்த கேம் சடசடன்னு உள்ள போய் இந்த சீட்டில் உட்கார்ந்தே போட்டார். அப்போ அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறது இட் வில் டேக் டைம். அது ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியது. அதில் ஒரு பெரிய இப்படி ஒரு தமிழ்நாட்டு நாகரிகம் கெட்டு போச்சுன்னா நம்ம அப்படிலாம் சொல்ல இல்லை. ரொம்ப மோசமாக இருந்த நாகரிகம் நம்மகிட்ட பொலிட்டிக்கலாக இருக்கிறது. ஒரே வரிசையில் திமுகவும் அதிமுகவும் இப்போ உட்கார நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இனி யார் எதிர்க்கட்சி? தாவேகாவுக்கு யார் எதிர்க்கட்சி? இன்னைக்கு எதிர்க்கட்சி திமுக, சரியா செயல்பட்டா நாளைக்கு எதிர்க்கட்சி பாஜக. பாஜக எங்க இந்த ரோல்ல இருக்கு? நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். உங்களுக்கு அது அடுத்த கேள்வி வந்துட்டேன். நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 2 வார்த்தை சொன்னேன், உங்க கால் உள்ள நான் ஒண்ணு என்ன சார், எனக்கு சரியா செயல்பட்டா பிறகு அவங்க நாளைக்கு அவங்க எதிர்க்கட்சி. இங்க 2 பேர் தான் இருக்காங்க, அங்க ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்குது, நோ டவுட். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது. நான் ஒரு 1000 முறை சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்றிய அரசுன்னு சொல்ற விஷயத்துல இருந்து நேத்து தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல வரும்போது திமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குமோ அதே நிலைப்பாடு தான் திரு ஆதவர்ஜுனா அவர்களும் எடுத்திருந்தாங்கன்னு பார்க்கணும், அமைச்சராக அரசுடைய தரப்பாக. ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் அமைச்சராக சொன்னதும் ஒரு தவறான தகவல், திமுக எதிர்த்ததும் ஒரு தவறான தகவல் பார்த்துருக்கோம். திரு விஸ்வநாத் அர்லேக்கர் ஆளுநராக பொறுப்பேற்ற போது அன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முன்னிலையில் இப்படிதான் நடந்துச்சு. இதே மாதிரி வந்தே மாதரம், இதே மாதிரி தேசிய கீதம், இதே மாதிரி 3வது தமிழ் தகவல் தான் நடந்துச்சு. அப்போ ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. இப்போ டக்குன்னு திமுக டிஎம்கே உட்பட எல்லாம் சொன்னாங்க, இவர் ஆமா எங்களுக்குலாம் உடன்பாடு கிடையாது. 2 பேருமே அதை பேசாம இருந்தாங்கிற நம்ம பார்க்குறோம். அப்போ 2 பேருக்கு வித்தியாசம் கிடையாது இந்த பாலிசியில். அப்போ டிஎம்கே டிவிகே 2க்கும் ஐடியாலஜிலாம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஏடிஎம்கே இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்கிற இன்னைக்கு வரைக்கும் கண்கூடா பார்க்குறோம். 47 எம்எல்ஏக்கள் 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, 30 எம்எல்ஏக்கள் சைலண்டா இருக்கிறாங்க. அது என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஸ்பேஸ் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் காத்திருக்கு. தாவேகா எடுத்ததே இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் மக்கள் நினைச்சிட்டாங்க. அது இல்லைன்னு நான் டேவன்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்ல அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, பாஜக தான் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய திமுகவை வென்றுட்டாரு, கொள்கை எதிரியா ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் இவங்க சரியா செயல்பட்டா நாளைக்கு அவங்க எதிர்க்கட்சி. கொள்கை எதிரிக்கான ஸ்பேஸே தமிழ்நாட்டில் இன்னும் பெருசா இல்ல. அது இந்த ரிசல்ட்டையும் காட்டிருச்சு இல்ல. அதாவது 4 எம்எல்ஏ வச்சிருந்தவங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. அப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது இருக்கவே இருக்காது இல்லையா? அதான கணக்கு. 4 எம்எல்ஏ சுத்தமா தொலைஞ்சிருச்சு, ஒளிஞ்சிருச்சு இல்ல சார். ஏதோ 4 வாரம் சொல்லிக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல சார், உண்மையதான் நான் சொல்றேன். சொல்லிக்கங்க சார். நீங்க திமுக இல்ல அதிமுக சொல்லுவீங்கன்னு நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் நாட்டை என்ன நடக்குதோ அதை நான் கணிக்கிறேன். நான் ஜோதிட சிகாமணி கிடையாது. நான் 7ல் சுக்கிரன் இருக்கான், 8ல் குரு இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக இருக்குது, எதிர்க்கட்சி வரிசையில் கூட அதிமுக இல்லை. அந்த அதிமுக 2ஆ பிளவுபட்டு கிடக்குது. அப்போ என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். அப்போ 2ஆ பிளவுபட்டு கிடக்கக்கூடிய அதிமுகவில் ஒன்று தாவேகா கூடயே போக வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க அப்புறமா கேட்பீங்கன்னு நினைச்சு நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். அப்போ திமுக தான் இருக்குது, அதிமுக 2ஆ பிளவுபட்டு கிடக்குது. அப்போ எதிர்க்கட்சிக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். திமுக சொல்றதான் தாவேகாவும் சொல்ல போகுது. நாளைக்கு நீங்க எல்லா பிரச்சனையும் பாத்துங்க, திமுக ஒன்னொன்னா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும். தாவேகா ஆமா நாங்க உங்க கூட தான் இருக்கோம், கரெக்ட் தான் சொல்லி சொல்லுவோம். 2 ஒண்ணா தான் சொல்லுவாங்க.
அப்ப இந்த ஸ்டாண்டுக்கு வந்து ஆப்போசிட் எடுக்கக்கூடிய ஒரே இடத்துல வந்து பிஜேபி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவும் அங்க சப்போர்ட் போய் நிற்கும் பார்க்கும். அப்ப ஒரு ஒட்டுமொத்த நேஷனல் பாலிடிக்ஸ் அலையன்ஸே மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் இருக்கிற அலையன்ஸ்ல ஏடிஎம்கே போய் சேருது. அப்ப டிஎம்கே பாஜகவோட வரலாம், இல்ல பாஜக தனியாவே ஒரு நேஷனல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு தமிழ்நாட்டில் அதே ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த அலைன்மெண்ட்டே மாறும்போது பாஜக ஸ்பேஸ் இருக்கு நான் திடமா நம்புறேன். பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்திக் கொள்ளாதும் அவர்களுடைய பாடு. ஆனா விஜயால நிறைய ஃபார்முலா மாறுது இல்ல, யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க, யாரெல்லாம் உறவு வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் உறவு வைத்தாலும் ஆச்சரியப்படுறாங்க. வச்ச ட்ரை பண்ணாங்களே. நம்ம வந்து அதிமுகவுடைய ஆட்சி திமுகவுடைய தயவுலங்கிற முயற்சி நடந்துச்சு. அதுக்கு ஒத்துக்கொள்ளாத போது திருமாவளவனுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு 2 பேரும் ஆதரவு அப்படிங்கிற அட்டம் நடந்துச்சு. ஸோ எல்லா விதமான அட்டம்ட்டும் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க முன்னாடி நடந்துட்டே இருந்துச்சு. அது மாற்றுக்கிறது. அது வந்து நீங்க சரியா குறிப்பிட்டது போல எல்லா விதமான ஆட்டமும் நடந்துச்சு, எல்லாரும் சேர்ந்துச்சு. எனக்கு இது புதுசு இல்லை. ஏன்னா நான் வந்து அதிமுக திமுக ஒன்று சேரும் நான் வார்த்தையே பயன்படுத்திருக்கிறேன். நான் நினைச்சது பாஜகவுக்கு எதிராக சேருவாங்கன்னு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இடையில டம்முன்னு வந்து திரு விஜய் வந்தனால அது சந்திச்சு. இந்த மாதிரி 2 எதிர் துருவங்கள் இணையிறது வந்து புதுசு இல்லை. நான் கர்நாடகாவில் பார்த்துருக்கேன், மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கேன், பீகாரில் பார்த்துருக்கேன், பல மாநிலங்களில் பார்த்துருக்கேன், டெல்லியில் பார்த்துருக்கேன். காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து ஆம் ஆத்மி வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துக்கனால இன்னும் இவங்களை தான் எடுத்து வந்தாங்க, இவங்களோட சேர்ந்துட்டாங்களே நான் அதிர்ச்சி அடையல. இல்ல திமுக அதிமுக சேர்ந்து திருமாவளவனை முதல்வர் ஆக்கலான்ற ஒரு டாக் தான் போனதா செய்திகள் இப்பெல்லாம் வந்து. அது 2வது டாக். அது 2வது. ஃபர்ஸ்ட் திமுக அதிமுகவே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு ஒரு இல்ல. அதிமுக ஆட்சி திமுக ஆதரவு, திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே பாஜகவை கழட்டி விடுறது. பாஜக ஒண்ணுதான் அவங்களுக்கு உறுத்தலா இருந்துச்சு, அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு. அப்ப வந்து பாஜக கழட்டி விட்டோம்னா அதிமுக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த பக்கம் வந்து திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே, ஐயுஎம்எல் உட்பட எல்லாமே. திமுக மட்டும் வெளியில இருந்து ஆதரவு. திமுக அதிமுக ஆட்சிங்கிறது சரியா வராது. சோ திமுகவுடைய ஆதரவோட திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக எல்லாமே இணைந்த ஒரு அமைச்சரை பிளான் பண்ணாங்க. முதல் அட்டம். யார் இதை முன்னெடுத்தது? 2 பேரும் முன்னெடுத்தாங்களா? இதுல யார் ரொம்ப ஆர்வம்? ரெண்டையுமே திமுக தான் முன்னெடுத்துச்சு, திமுக தான் ப்ரொபோஸ் பண்ணுச்சு. வேண்டான்னு மறுத்தது, கடைசியா ஃபெயிலியர் ஆனது. மறுத்தது வந்து அதிமுக அவங்களுடைய இன்னபிலிட்டினால. அது வந்து ஏதோ வந்து திமுக ப்ரொபோஸ் பண்ணி நான் ஏத்துக்கிறதா அப்படிங்கிறதுல இல்ல. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிட்டா நமக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஏன்னா அவருக்கு வந்து 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. அவர் எம்எல்ஏ ஆகணும். அப்ப திருச்சி கிழக்கு பை எலெக்ஷன் நடக்கணும், அதுல அவர் போட்டிடணும், அவர் வெல்லணும். அது மாதிரியான சந்தர்ப்பம். இல்லாட்டி வேற ஏதாவது தொகுதியில போட்டிட்டு இவங்க இருக்கிற 2 எம்எல்ஏ ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அது 6 மாசத்துக்குள்ள நடக்கணும். அப்ப அது உத்தரவாதமா இருக்குமான்னு தெரியல. அதனால அது வந்து ஒத்துக்க முடியாதுட்டாங்க. அப்ப வந்து திரு எடப்பாடி என்ன செய்வாரு? மற்றவர்கள் அமைச்சர் கலந்துக்கிறது பிரச்சனை. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர், அவர் திருமாவளவன் கீழே வந்து துணை முதலமைச்சராக வேற இருப்பாங்களா அந்த மாதிரி கேள்வி இருந்துச்சு. திமுகவுடைய தயவுல எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது மிட்ரலைஸ் ஆகல. பேச்சுவார்த்தையில வந்து அது எப்படி மிட்ரலைஸ் பண்றதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்ப திருமாவளவனுக்கும் வேற வழி இல்லாம போயிடுச்சு, அது மிஸ் ஆகி போயிடுச்சு. அதிமுகவை ரொம்ப மிகைப்படுத்திட்டீங்களா? திரு பாண்டே போன்றவர்கள் கணிப்பு வந்து ரொம்ப உயரத்துக்கு அவங்க வச்சு பார்த்துட்டீங்களா? நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், பாஜக சரியா பயன்படுத்திக்கிட்டா அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொன்னேன். தமிழ்நாட்டில் அதிமுக சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்கிறே நான் தான் முதல்ல சொன்னேன். அப்பயுமே நான் சேர்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், இது மிட்ரலைஸ் ஆகுமான்னு தெரியாது, டாக் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னேன். இவ்வளவுதான் என்னோட கணக்கு. இப்போ நான் சொன்னேன், உங்கள்ட்ட பாஜக சரியா பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னு சொன்னேன். அவரவர் அவங்களுடைய ஃபியூச்சரை பயன்படுத்திக்காம தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நான் கணிக்கிறது ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறேன். அது அவர்கள் பயன்படுத்த. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதிமுக ஒரு சேனிங் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் நேற்று ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். திரு வேலுமணி, திரு சி வி சண்முகம்லாம் வந்து ஒரு ரிபல் குரல் கொடுக்குறாங்க. திரு எடப்பாடி ஒத்துக்கிட்டார். நீங்க நம்ப மாட்டீங்க, அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக திரு வேலுமணி வருவதற்கு ஒத்துக்கிட்டார். நீங்க என்னன்னாலும் பண்ணி உயர்மட்ட குழு அமைக்கணும் அப்படின்னு உங்க வந்து கட்சிக்குள்ள பேசுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். பொதுச் செயலாளரை மாத்தணும் சொல்லி சொல்லும் போது நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இத மாதிரி சோ வந்து அவர் திரு எடப்பாடி பழனிசாமி இதை புரிஞ்சுக்கிறார். அதாவது நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆயிருச்சு. நம்ம இருந்தோம் நான் ஏற்கனவே இது வந்து இன்னைக்கு இல்ல, சமயம் பேட்டியில 2 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். 66 சீட்டு கடந்த முறை அவங்க எடுத்திருந்தாங்க. அதுக்கு கீழே போனா அதிமுக உடையுங்கிற வார்த்தை 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதுதான் நீங்க நடந்துச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் முயற்சி பண்றாரு. அவர் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 5000 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. எதுனாலும் செஞ்சுக்கோங்கப்பா, எதுனாலும் செஞ்சுக்கோங்க, ஒன்னா செய்யுங்க அப்படின்னு ஒரு இருக்காங்க. இப்ப திரு சி வி சண்முகம், திரு வேலுமணி தலைமையில ஒரு குழுவும், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு குழு இருக்கு. இன்னொரு சின்ன குழு ஒண்ணு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து செய்யுங்கப்பா, சேர்ந்து செய்யப்பா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் இப்போ வரைக்கும் வெடிக்காம இருக்கு. நம்ம பேசிக்கிட்ட தருணத்துல திரு சி வி சண்முகத்தை கேட்கிறாங்க, என்னங்க 17 பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்றார். புரியுங்களா? அவர் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல, நான் தான் அப்படின்னோ திரு வேலுமணி தானோ சொல்லல. அவங்க இன்னமும் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சட்டமன்ற குழு தலைவராக வர்றதுக்கு திரு வேலுமணிக்கு நான் அறிந்த வகையில திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டார். உயர்மட்ட குழுவுக்கும் திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டார். கட்சியில என்ன செய்யறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம இருக்கிறதே உயர்மட்ட குழு வச்சு செட் பண்ணிக்கிடுவோம், அதுல நீங்க மெஜாரிட்டி வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒருங்கிணைப்பாளராக போடணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிறாங்க. ஓகே. அப்ப திருப்பி திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஏங்க திரும்ப பைலாவை வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டு முதல்ல பொதுச்செயலாளர் இருந்துச்சு, அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இருந்துச்சு, அப்புறம் திருப்பி பொதுச்செயலாளர் திருப்பி மாத்தி நல்லா இருக்காதுங்க. நீங்க உயர்மட்ட குழு கூட்டு போட்டுக்கோங்க, அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்குங்க, அதுல வந்து 6, 5, 11 வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் செஞ்சுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார். பைலாவை மொத்தமா மாத்தணுங்கும் போது ஒரு ஹிக்கப் நிக்குது. அதுவும் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நேற்று இரவே சரியா இருக்க வேண்டியது, இன்னும் பேச்சு ஓடிட்டே இருக்கு, மாறி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ முதல் கேள்வி இங்க எங்க வருதுன்னா, அதிமுக இந்த மாதிரி 30-14 பிரிஞ்சதுன்னா திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடர்வதற்கான, அதாவது சுமூத்தா தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்ல 30-17 பிரியுதுன்னா அதுல ஒரு செக்டார் மட்டும் தான் இவங்க இந்த பக்கம் தாவேகா பக்கம் போறாங்க. அதிமுகவே அப்ப பிளவு, அதுவுமே பிளவுதான். அதிமுகவே பிளவு தானே. அதுல என்ன 30-17 அதாவது ஆட்சி ரீதியா சில பொறுப்புகள் எல்லாம் மாத்திக்கோங்க நீங்க, அதெல்லாம் ஓகே. கட்சி ரீதியா ஒத்துக்க மாட்டேன்றானாவே அப்ப ஏடிஎம்கேவே ரெண்டாவே பிரிவு தான் போகுது. ஆமா, ஒத்துக்கலன்னு அதுதானே. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, சின்னதா ஒரு பேட்ச் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த குழு தான் உள்ளே சின்ன குழு. இங்க ஒரு பேச்சுக்கு சும்மா நான் சொல்றேன், யார் உண்மையான அதிமுக, அது யார் மெஜாரிட்டி இருக்குதோ போல, இல்லாட்டி அதிமுக இல்லைன்னு ஆகும். அது வந்து உடஞ்சாங்கன்னு நினைச்சு நீங்க பாமக பஞ்சாயத்து அந்த மாதிரி தானே. நீங்க ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, சின்னத்தை முடக்கி யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றது. இப்ப தேர்தல் நேரம் கிடையாது, கட்சி தாவல் தடை சட்டம் வராது. அதனால உண்மையான அதிமுக யார் அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து நிற்கும். எடப்பாடி ஏன் விரும்ப மாட்டேன்றாரு, தாவேகா ஆதரவு கொடுக்க விரும்ப மாட்டேன்றாரு? அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்னங்கிற ஆளுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் தானேங்க. நீங்க வந்து ஒரு சேனல்ல ஆங்கரா இருந்தா வேற எடுப்பீங்க, எடிட்டரா இருந்தா வேற எடுப்பீங்க. எடிட்டர் வேற ஒருத்தர் இருந்தா அவர் சொன்னது நீங்க கேட்டாலும் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஆகும், அவ்வளவுதான். வேற அப்ப வந்து திரு ஓபிஎஸ் வந்து இருக்கும்போது வேற முடிவு எடுப்பாரு, திரு இபிஎஸ் இருக்கும்போது வேற எடுப்பாரு, திரு சிவி சண்முகம் வேலுமணி வேற முடிவு எடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம வந்து கூட சேர்ந்தா கட்சி பொழைச்சுக்கிடும். ஒரு 10 அமைச்சர் இருப்பாங்க, நம்ம 47 அமைச்சர் இருக்கோம். 10 அமைச்சர்ல ஆளுக்கு ஒரு அமைச்சர் ஒரு 5 எம்எல்ஏ பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம 50 பேரும் ஹாப்பி ஆயிடலாம். நம்ம வந்து அடுத்த கட்சியை வளர்த்து கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். இல்லப்பா நம்ம வந்து தாவேக்காவுடைய 2வது கட்சியா மாறிடுவோம், நம்ம வந்து தேமுதிக போல, மதிமுக போல, பாமக போல தமிழ்நாட்டின் பிரதான கட்சிங்கிற அந்தஸ்துல இருந்து 2வது கட்சியா போயிடுவோம்னு திரு எடப்பாடி கருதுறாரு. சோ இது ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் தான். 2 பேருமே அதிமுக வளர்க்க ட்ரை பண்றாங்க. ஒப்பீனியன் டிஃபர் ஆகுது, எது இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நிக்குதோ அது அந்த பக்கம் போயிடும். பாஜக சரியா செயல்பட்டா இங்க ஒரு எதிர்க்கட்சியா வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி இங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குன்றது நம்ம தெரியும், பார்த்துட்டோம். அதுக்காக தான் பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றோம். அந்த ஸ்பேஸ் இங்க ஒன்னும் அவ்வளவு பயன்படுத்துற அளவுக்கு அட நீங்க சாப விட்டுக்குங்க சார், என்ன கவுண்ட் பண்றீங்க? நீங்க சார் அதிமுக சரியா செயல்பட்டா அப்படின்னு பாண்டே சொல்லலையே, ஏன்னா அப்ப அதிமுக செயல்படாதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க கவனிக்கல. நான் சொன்னேன் சரியாகும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குழு ட்ரை பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து நடந்துச்சு, இன்னைக்கா நடக்குமா பார்க்கணும் நான் சொன்னேன். நீங்க கவனிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மனசுல பூரா வந்து திமுக ஏதாவது எதிராக வந்துருமோ, அதிமுக உருப்படாம போயிருச்சு, பாஜக நல்லா இருக்குமே நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இல்ல சார், உங்களுக்கு வார்த்தைகள் நீங்க பாருங்க, திரும்பி போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எந்த விதமான உணர்ச்சி படாமல் இருக்கேன். பாஜக உருப்படாம போயிருச்சுன்னா பாஜக உருப்படாம போயிருச்சுன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லுங்க, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு இல்ல ஸ்டாலின் தான் எங்களுக்கு முதலமைச்சர் சொல்ல போறேன். விஜய் அவர்கள் முதலமைச்சர் எல்லாருக்கும் முன்னாடி கூவ போறேன். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை. நான் ஃபேக்டா சொல்ல போறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? திராவிடம் வீழ்ந்து விட்டது, திராவிடத்தை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு பிஜேபியினர் கொண்டாடுறது, இது அவங்களுடைய வெற்றி போல கிரெடிட் எடுத்துக்கிறத எப்படி பார்க்கறீங்க? அவங்களுடைய கிரெடிட் கிடையாது, அதுல குழப்பம் இல்லை. ஆனா திராவிடம் வீழ்ந்தது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. திராவிடம் வேற பேர்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்து முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது 2 கட்சிகள் தான் வந்து 59 வருஷமா தமிழ்நாட்டில் பீக்ல இருக்கிறாங்க. 59 வருஷமா பீக்ல இருக்கக்கூடிய 2 கட்சிகளை வந்து 2 கட்சிகளுமே ஒரே இடத்துல உட்கார வச்சது வந்து ரொம்ப பெரிய மூவ். சாதாரணமா கற்பனை பண்ண முடியாத மூவ். தமிழ்நாட்டில் பல பேர் முயற்சி பண்ண மூவ். அது பாஜகல இருந்து, பாமகல இருந்து, தேமுதிகல இருந்து, மதிமுக இருந்து, 2 கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து, நாம் தமிழர் இருந்து எல்லா கட்சியும் முயற்சி பண்ண ஒரு மூவ் ஒருத்தர் அடிச்சிட்டார். 2 கட்சியிலுமே எதிர உட்கார வச்சிட்டார். அது வந்து முக்கியமான மூவ், அது வித்தவுட் எனி டவுட். அது திராவிடம் வீழ்ந்துதான் நீங்க கற்பனை பண்ண முடியாது. திராவிடம் வேற பேர்ல வந்திருக்கு. ஆனா பிஜேபியினர் முழுக்க திராவிடம் வீழ்ந்து விட்டதாவே அவங்க இதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பல முறை சொல்றேன், பிஜேபி காரன் கொண்டாடினா நாங்க பொறுப்பெடுக்க முடியாது. நான் சொல்ல வருது, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாது. மோடி அவர்கள் காங்கிரஸ் வந்து பாருங்க திமுக முதுகுல குத்திடுச்சு அப்படின்னு திமுகவுக்கு கரிசனமா பேசியிருக்காரு. திமுக கரிசனமா பேசல, காங்கிரஸுக்கு விமர்சனமா பேசியிருக்காரு. ரைட். நான் வந்து அந்த பையன் நல்லாவே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா மாதேச பாராட்டுறார் பாண்டே நீங்க சொல்லக்கூடாது. அந்த பையன் நல்லா பண்ணலன்னு சொல்றேன். பக்கத்துல மாதேஷ் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கலாம், என்னைய சொல்லல பாத்தீங்களா, அப்ப பாண்டியனை பாராட்டுன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அது உங்களுடைய பாடு. நான் அந்த பையன் சரியா பண்ணல, அவ்வளவுதான். அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சரியா செயல்படலன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரைட். திமுக கூட சேராதுலாம் சொல்ல, நான் அலைன்மெண்ட் முதலே மாறுதுன்னு நான் சொல்லிட்டு வரேன். அது எப்படி மூவ் ஆகலாம் எனக்கு தெரியாது. அதுதான் அந்த அலைன்மெண்ட் மாறி என்னன்னாலும் நடக்கலாம். அந்த கரிசனமே சும்மா நூல் விட்டு பார்க்கலாம், சும்மா அப்படியே நூல் விட்டு பார்க்க வேண்டியதே இல்லைங்க. திமுகவே வருங்க. எங்க பிஜேபி கூட்டணிக்கு இருந்தவங்க தானங்க. என்னங்க நீங்க அதிர்ச்சி அடைஞ்சு கேக்குறீங்க? இல்ல இப்போ வராது சார், வராது. தமிழ்நாட்டு மண்ணுக்கு அது சரியா இருக்குமான்னு தெரியாது. தமிழ்நாட்டு மண்ணுக்கு சரியா இருந்துச்சு, பெரியார் மண்ணுக்கு சரியா இருந்துச்சு. மறந்துடாதீங்க. கலைஞர் வந்து கூட இருந்திருக்காரு, ஸ்டாலின் கூட இருந்திருக்காரு, ராசா அமைச்சரா இருந்திருக்காரு, டிஆர் பாலா அமைச்சரா இருந்திருக்காரு. மறந்துடாதீங்க, பல பேர் அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க. நீட்டை கொண்டு வந்து யாரும் நீங்க எடுத்து தேடி போய் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உள்ள உட்கார்ந்துருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க.
பிஜேபி திமுக ஒருவேளை அப்படி நெருக்கம் காட்டுவது அது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல மக்கள் ஒத்துப்பாங்களா? எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்து. யார் யாரோட நான் சொன்னேன், எந்த கூட்டணி கட்சிகளை திரு விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சித்தாரோ அந்த அத்தனை கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் நீங்க ஆட்சியில இருக்கிறார். ஓகே, அதை மக்கள் ஏத்துட்டாங்க. யாரும் ஒன்றும் பேசல. எங்க இவங்கள தான் கல்லாப்பெட்டி கூட்டணிங்க, இவங்கள தான் நீங்க ஜால்ரா கூட்டணிங்க, இவங்கள அடிமை கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அத்தனை பேர் அப்படி நீங்க அந்த விமர்சனம் பாத்துறீங்களா? சட்டை என்னோடது, மாப்பிள்ள உங்களுக்கு அந்த விமர்சனம் பாத்தீங்களா இல்லையா? அப்ப அத்தனை கூட்டணி உங்களுக்கு வந்திருக்காங்க. அப்ப இவங்க எப்படி திமுக ஆதரிச்சு வந்தாங்க, இன்னைக்கும் திமுக ஆதரவு தெரிவிக்கிறேன்றாங்க. நல்லா பாத்துக்குங்க. அந்த அத்தனை கட்சிகளுமே இன்றும் நாங்கள் திமுக கூட்டணி தொடர்கிறோம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தரப்புல உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப மக்கள் ஏத்துக்கிட்டு தானே செஞ்சாங்க. மக்கள் யாருடைய யார் சேர்றாங்கிறத பார்க்க மாட்டாங்க. மக்கள் எப்படி செயல்படுறாங்கிறத பார்ப்பாங்க. விஜயனுடைய ஆட்சி ஆயுட்காலம் எத்தனை வருஷம் தெரியல. அதெல்லாம் நான் தான் அண்ணன் செல்விட்ட நீங்க கேட்கணும், இல்லாட்டி வேற யாரும் ஜோசியத்தை கேட்கணும். இல்லை, நான் அரசியல் பார்வையில் கேட்குறேன். இது 5 ஆண்டுகள், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது 5 ஆண்டுகள். இதுக்கு அந்த கட்சிக்கு ஆயுட்காலம் எனக்கு சொல்ல தெரியல. நான் 6 மாசம் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஸ்டெபிலைஸ் ஆகணும். நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து 4 கட்சி, அதாவது 8 எம்எல்ஏ கொண்டிருக்கக்கூடிய IUML விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் 4 பேர் மாறினாங்கன்னா நாளைக்கு பெரும்பான்மை கிடையாது. 13ஆம் தேதி தான் பெரும்பான்மை நிரூபிக்கணும். 13ஆம் தேதி நிரூபிச்ச பிறகு 6 மாசம் கேரண்டி. அதனால தான் நான் ஒரு 6 மாசம் கழிச்சு நான் சொன்னேன். அரசமைப்பு படி ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரி வென்றுட்டா அடுத்த 6 மாசம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. சரி, அப்ப 6 மாசம் மினிமம் கேரண்டி. அந்த 6 மாசத்துக்குள்ள சேர்னிங்லாம் செட்டில் ஆயிரும் நான் நினைக்கிறேன். அதன் பிறகு நான் சொன்னா சரியா இருக்கும். ராகுல் காந்திக்கு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த முக்கியத்துவத்தை டெல்லி எப்படி பார்க்கும், அமித்ஷா மோடி எப்படி பார்ப்பாங்க? அவங்க அதை விரும்பலங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீங்க சொன்ன விஷயங்கள் நடக்குதான்னு பார்க்கணும். அதிமுக வந்து அங்க போதா, திமுக இங்க வருதாங்கிறதா. அதனால ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து ஒரு கட்சிக்கு எதிராக மாநில கட்சிகள் மட்டுமே இருக்க முடியும், இன்னொரு தேசிய கட்சி இருந்துடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வந்து அவங்க காங்கிரஸை வந்து ஒரு மாநில கட்சி மாதிரி சுருக்க விரும்புகிறாங்க. ஆனால் இன்சிடென்ட்லி அவங்க தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க, கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு வந்துருச்சுன்னா தென் மாநிலங்களை பூரா அவங்க பிடிச்சிட்ட மாதிரி ஒன்று தெரியும் உங்களுக்கு, புதுச்சேரியை தவிர. அப்போ அந்த மேப்பை வந்து அவங்க விரும்பல. இந்த பக்கம் பூரா காவியா இருக்குது, இந்த பக்கம் வந்து வேற ஒன்று வருதுன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதற்கான முயற்சி அவங்க பண்ணாங்க. எப்படி தாவேக்கு ஆட்சி அமையாமல் இருக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணதோ அது மாதிரி இந்த மாதிரி வரதை அவங்க விரும்பல. ஆனா வந்து சேர்ந்துட்டாங்கும் போது நீங்க அதில் ஒன்றும் சேரக்கு இல்லை. அதனால வந்து அவங்க வேற அலைன் பண்றதுக்கு என்ன பார்ப்பாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் அங்க தாவேக்காவோட போயிருச்சு, அதிமுகவில் ஒரு பிரிவு அங்கே போயிருச்சு. ஓகே, அது அவங்க முடிவு. தடுக்க பார்த்தாங்க, முடியல, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. நம்ம ஒரு அலையன்ஸ் போட்டுக்கிடுவோம், நம்ம ஒரு டைப் போட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், நமக்கு லாபம். அப்ப பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் இருந்ததோட திமுகவும் பாஜகவும் இருந்தா 2 பேருக்குமே லாபம். ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ் கட்சி உடஞ்சி வெளியே போயிருச்சு. இண்டி பிளாக்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கேரளால கிடையாது, டெல்லியில கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது, வெஸ்ட் பெங்கால்லையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது, ஓய்வு போயிருச்சு. அப்ப இண்டி பிளாக் இல்ல, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தான் முதல்ல குத்திட்டு வேற போயிருச்சு. அப்ப திருப்பி அவங்கள தூக்கி பிடிக்கிற அர்த்தம்ல. நீங்க ஞாபகம் இருக்கும், டெல்லியில கனிமொழி அக்கா வந்து எங்களுக்கு சீட்டை மாத்தி கொடுத்துருங்க, அவங்க பக்கத்துல உட்கார முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால அங்க வந்துருச்சு. அப்போ வந்து பாஜக அந்த ஸ்பேஸை பயன்படுத்திக்க பார்க்கும். அப்போ வந்து இவங்களுக்கு என்னென்ன, மத்திய ஆளும் கூட்டணியோட நமக்கு தயவு வந்துச்சுன்னா ரொம்ப நமக்கு நல்லா இருக்கும். கலைஞர் ஒருக்கு சொன்னார், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, நான் வந்து அந்த பொதுக்குழுக்குள்ளே வந்து பார்த்தேன். அப்போ வந்து டெல்லியில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை ரொம்ப பாடா படுத்துச்சு. அப்போ 2011-16 கவர்மெண்ட் 14க்கு முன்னாடி. அப்போ வந்து எல்லாரும் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வெளியே வரணும்னு சொல்லி சொல்லும்போது கலைஞர் வந்து பொதுக்குழுல பேசுறாரு. உங்களுக்கு ஏன் ஒரு விஷயம் புரிய மாட்டேது, என் பொண்ணு தான் ஜெயிலில் இருக்கா, எனக்கு வலிக்காதா? ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அதிமுக ஆட்சி, டெல்லி ஆட்சியிலிருந்து வெளியே வந்தா நமக்கு 2 பக்கம் சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ராஜேந்திரமான ஒரு கமெண்ட்டை போட்டார். அப்போ அதை மாதிரி திமுக இன்னைக்கு யோசிக்கலாம். நாளைக்கு நம்ம வந்து காங்கிரஸ் நம்ம கூட இல்லை, அப்போ எதிர்கட்சி வரிசையில் இல்லை, அப்போ நம்ம அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஒத்து ஊதணும்? நம்ம பாஜகவோட சேர்ந்தோம், நமக்கு ஒரு சேஃப்டி ஒன்று கிடைக்கும், நமக்கு வந்து நல்லா இருக்கும். பாஜகவுக்கும் அதில் ஒரு வின் பாலிசி என்ன அப்படின்னா, ஏற்கனவே சர்ப்ளஸாக அவங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் கட்சியும் இருக்குது. திமுக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள். ஆல்ரெடி இப்போ வந்து ராஜ்யசபாவில் அவங்க பெரும்பான்மையை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்னும் பெறல, நெருங்கி போயிட்டு இருக்காங்க. திமுக வந்துச்சுன்னா 2/3 மெஜாரிட்டியோட அவங்க நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நிறைய விஷயங்களை நெருக்கி செய்ய முடியும். அண்ட் திமுகவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க வெளியில. அவங்க பேசி அரவிந்த் கெஜ்ரிவாலை கன்வின்ஸ் பண்ண முடியும், இவங்க பேசி அகிலேஷ் யாதவ் கன்வின்ஸ் பண்ண முடியும், இவர் பேசி மம்தா பானர்ஜியை கன்வின்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவரால் பண்ண முடியும், திமுக தலைவரால். அப்போ அது நமக்கு நல்லதான். நமக்கு என்ன கட்டிச்சுப்பாங்க, இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்தவங்க தான் பார்த்துங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை தவிர மம்தா பானர்ஜி கூட்டணியில் இருந்ததா, திமுக கூட்டணியில் இருந்தே மறந்துட்டீங்க. மம்தா பானர்ஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? நல்லா ஞாபகம் இருக்கு சார். ஆனால் பிஜேபின்னும் போது அவங்க என்ன அரசியல் கடந்த 10-12 வருஷம் அரசியல் அவங்களுக்கு தெரியும். திமுக என்ன அரசியல் இருந்தாங்க, சேர பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க குழந்தை மாதிரி. அவங்க பரம வைரி, அவங்க வந்து இவங்களை ஒழிக்க தீய சக்தி அப்படின்னு சண்டை போட்ட 2 பேர் தான் ஒன்னா உட்கார்ந்து ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய்னு ஒரு புதிய அரசியல் வந்ததுக்காக எடுத்த ஒரு பாஜக தானுங்க.
முன்னாடி திமுக வரும் இல்லைன்னா அதிமுக வரும். அந்த தொண்டர்கள் எப்பவுமே தோல்வி அடைந்தாலும் உயிர்ப்போட அந்த கட்சிக்காக நிற்பாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 4-5 நாட்களாக நாம பார்க்கும்போது, களத்துல பேசும்போது நிறைய கட்சிகள், குறிப்பா அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிக சோர்வுல இருக்கிறது போல தெரிகிறது. திமுகவிலையாவது அவங்க கொஞ்சம் ஒரு தயார்படுத்திக்கிற போல தெரியுது. அதிமுக ஏன் இவ்வளவு சோர்வா இருக்காங்க? என்ன காரணம்? என்ன நடக்குது? ரொம்ப ரொம்ப பின்னடைவு சந்தித்து ரெண்டு கட்சியிலுமே சோர்வுல தான் இருக்கிறாங்க. திமுக சோர்ந்து போய் தான் இருக்கிறாங்க, அதிமுக சோர்ந்து போயிருக்காங்க. அதிமுக சோர்வு புரிந்து கொள்ளக்கூடியது. 77 இருந்து அவங்க வந்து ஒன்று ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறாங்க, இல்லாட்டி எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. இந்த முறை தான் அவங்க எதிர்கட்சியாகவும் இல்லாமல் போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய சிரமம் தான். இஃப் ஐம் நாட் ராங் 96 அவங்களால எதிர்கட்சியாக ஆக முடியலன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இப்போ தான் எதிர்கட்சியாகவும் ஆக முடியாமல் போயிருக்கு. அப்போ வந்து அது ஒரு பெரிய பின்னாடி. அப்பயாவது ஜெயலலிதா இருந்தாங்க, 98 எந்திரிச்சு வந்துட்டாங்க. 2 வருஷம் டக்குன்னு எந்திரிச்சாங்க, 99 வந்துட்டாங்க, 2001 ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. அவங்க ஒரே எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லையோன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து 19 தோத்தோம், 21 தோத்தோம், 24 தோத்தோம், 26 தோத்தோம்னு ஒரு கவலை வந்து அதிமுக கவுது. அப்போ ஜெயலலிதா மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்னு டாப் லெவல் லீடர்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த தொண்டர்கள்ட்டையும் அந்த கவலை இருக்கும். பாஜக இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைச்சோம், இல்லாமல் போயிருச்சுன்னு ஒரு கவலை இருக்கும்ல. இனிமேல் டிவிகேவை எதிர்க்கணும்னா மாநில அரசியல் நான் சொல்றேன். அதாவது அதிமுக, திமுக, பாஜக 3மே சேர்ந்து தான் டிவிகேவை எதிர்த்தாக வேண்டிய தேவை இருக்கா? திமுகவை எதிர்கொள்ளும் அரசியல் ரீதியா, பாஜக எதிர்கொள்ளும் கொள்கை ரீதியா. டிவிகே பெரிய சக்தியா உணர்றாங்களா சார்? திமுக அதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு டிவிகேவில் சேரணும்னு அது பெரிய சக்தியா வந்துருமோன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெரிய சக்தின்னு ஒத்துக்கிடல. இது வந்துருச்சு, ஒரு 5 வருஷம் ஆட்சி ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா பெரிய சக்தியா நிரந்தரமா நின்றுவாங்களோன்னு பயப்படுறாங்க. தானா மண்ணலி போட்டுக்கிற நிறைய பேர் செய்வாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிதான் பண்ணிட்டார். நல்ல வாய்ப்பு இருந்துச்சு அவருக்கு. காங்கிரஸ் கட்சி தேய ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியாவே மாறக்கூடிய ஸ்பேஸ் இருந்துச்சு. அவர் டெல்லியில ஜெயிச்சாரு, பஞ்சாப்ல ஜெயிச்சாரு, கோவால ஸ்பேஸ் கிடைச்சது, குஜராத்ல பெரிய பெர்சன்டேஜ் கொடுத்தாரு. மாதிரி நிறைய வந்துட்டே இருந்தார். அவர் உருப்படியா கொஞ்சம் பெருந்தன்மையா பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து உண்மையிலேயே வந்து நேஷனல் பார்ட்டியா வந்திருக்கும். காங்கிரஸோட ஸ்பேஸை பிடிச்சிருப்பாரு. ஒரு ஸ்லைட் இந்துத்துவா கூட அவர்கிட்ட உண்டு. அப்போ வந்து பிஜேபி கிட்ட போறதுக்கு தயங்குறவங்க கூட படக்குன்னு இந்த பக்கம் வந்து நின்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அவரா கெடுத்துக்கிட்டாரு. அவரும் தோத்தாரு, மற்றவங்களும் தோக்கினாரு, எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கு. இப்போ மாறி மாறி இப்போ எல்லாம் கிளம்பி போறான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான். அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா உருப்படுவாங்க, பயன்படுத்தலாம் சொல்ல முடியாது. தாவேகா பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாருன்னு பொறுத்து தான் சொல்ல முடியும். அவர் வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னா அசைக்கவே முடியாது. அவர் வந்து எம்ஜிஆரா மாறிடுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேர்தல் வென்றது மூலமா அவர் எம்ஜிஆரா மாறல. ஏன்னா எம்ஜிஆருக்கு வேற விஷயங்கள் வாய்ப்புலாம் இருந்துச்சு. இந்த தேர்தல் வென்றோம்னா அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலா மாறி இருக்கார். அவர் தான் இதே போல எந்த விஷயமும் பண்ணாம நேர கட்சி ஆரம்பிச்சு, நேர தேர்தல் சந்திச்சு, நேர முதலமைச்சர் ஒரே தேர்தல். எம்ஜிஆருக்குலாம் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பின்புலம் உண்டு. இவருக்குலாம் பின்புலம் கிடையாது, அவருக்கு பின்புலம் கிடையாது. அப்போ வந்து கெஜ்ரிவாலும் நீங்க விட்டுடலாம். பட் ஃபியூச்சர்ல எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அதை பொறுத்தா அந்த ஸ்பேஸை தக்க வைக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். விஜய்க்கு காங்கிரஸ் பலமா ஆபத்தா? இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு முள்ளை எடுக்க உதவுனா முள்ளு. ஆனா முள்ளு தான். அது வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த 5 எம்எல்ஏ தேவை. இந்த எப்படி நீங்க வந்து 8 எம்எல்ஏ 4 கட்சி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நேற்று வரைக்கும் நீங்க விமர்சனம் பண்ணவங்க, அவங்க இல்லைன்னா ஆட்சி கிடையாதுல்ல. அப்ப காங்கிரஸ் வழியா கூட ஆட்சி கிடையாதுல்ல. 5 எம்எல்ஏ கம்மியான 120 தான் மொத்தமே இருக்குது. அப்போ வந்து எப்படி அவங்க சமாளிக்க முடியும்? அப்ப 5 வழி பட்சம் 115 ஆயிரும்ல. அப்ப 3 சீட் ஷார்டேஜ் ஆயிருமே. அப்ப காங்கிரஸ் வந்து வேற வழி இல்லை. ஆனா காங்கிரஸ் வந்து முள்ளை எடுக்க உதவிய முள்ளு தான். பாஜகவின் இந்த சரிவை எப்படி பார்க்க? 4 கூட தக்க வைக்காம 1க்கு போயிருக்காங்க. என்ன காரணம்? ஒரு தப்பு பண்ணா சமாளிச்சிடலாம், தொடர்ந்து தப்பு பண்ணா சமாளிக்க முடியாதுங்கிறது பாஜக பாடம். என்ன தப்பு சார்? பெரிய தப்பா? ஏதாவது பலமுறை சொல்லியிருக்கேன், ஆணையர்லேயே சொல்லியிருக்கேன். அண்ணாமலை தப்பா? அண்ணாமலை எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அண்ணாமலையும் தான் ஒரு விஷயம். அண்ணாமலையும் நிப்பாட்டி வச்சிருக்கணும்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். அண்ணாமலை நின்றிருந்தாருன்னா பல விமர்சனங்களுக்கு, யூகங்களுக்கெல்லாம் அவர் வித்திடாம இருந்திருக்கும். அவர் வந்து அவர் நிக்கலையா, அவங்க நிக்க விடலையான்னு தெரியாது. நிக்க விடலை அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அவர் மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு குழுவில் வந்து அவர் உறுப்பினராக போட்டிருந்த போதே எங்க அப்பாவுக்கு டயாலிசிஸ் நடந்துக்கு நான் வரமாட்டேன்னு அவர் சொன்னார். அப்ப சீட் வந்து அவர் மாட்டேன்னாரா, அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்களா நமக்கு தெரியாது. ஆனா வந்து அது பெரிய வந்து ஒரு வெளியில ஒரு இமேஜ் டேமேஜுக்கு உதவிருச்சது. அண்ணாமலை இவங்க ஒட்டுமொத்தமா ஓரம் கட்டிட்டாங்கன்னு போயிருச்சு. அப்ப அண்ணாமலை நிற்க வலியுறுத்தி இருக்கணும்னு தலைமையை நான் சொல்ல வரேன். ஸோ அந்த ஃபேக்டர், சரியான தொகுதிகள் தேர்வின்மை, சரியான கேண்டிடேட் தேர்வின்மை, ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி பிராக்டிஸ் பண்ணாதது, 2025 ஏப்ரல் அலைன்ஸ் அமைஞ்சதுலேருந்தே அப்படியே கடக்குன்னு அப்படியே செட்டில் ஆகி நமக்கு அதிமுக கூட்டணி வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம்னு முடிவு பண்ணது, இது எல்லாமே தொடர் தவறு. வர நாட்கள் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அதே போல மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அதுவெல்லாம் எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? அது எப்படி வரும்னு செயல்பட்டால் தான் தெரியும். நான் என்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்படி செயல்படுவாருன்னு நான் சொல்றது சரியா இருக்காது. செயல்படாமல் பார்த்தா அது ஒரு ட்ராக்கை நீங்கள் பிடிச்சா நம்ம சொல்லலாம். கட்சி ரீதியாக நான் வந்து ஒரு முன்னாடி சொல்லியிருக்கேன், தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், பொலிட்டிக்கலாக அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் போலிங்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அண்ட் அவர் எந்த நெகட்டிவ் லக்கேஜையும் கேரி பண்ணல. இப்போ பாஜக நீங்களாம் இருக்கிற மாதிரி பயங்கரமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, பாஜக வரக்கூடாதுன்னு. அப்போ பாஜக கேரிஸ் நெகட்டிவ் இமேஜ். அதை தாண்டி அவங்க நியூட்ரலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வளர வேண்டியிருக்கு.
விஜயை பொறுத்தளவுக்கு நீங்க எதுவுமே விமர்சனம் முடியாது. மைனாரிட்டியா மைனாரிட்டி, மெஜாரிட்டி, மதச்சார்பின்மையா மதச்சார்பின்மை, திராவிடமா நீ பார்த்து பாருன்னு நீங்க எங்க போட்டு அடிச்சா ஆமா தாங்கன்னு சொல்லி சொல்லுவார். மோஸ்ட் பாப்புலர் பர்சன் வேற, நீங்க உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாம எந்திரிச்சுன்னு வந்துட்டார். அந்த சிக்கல் இங்க இல்ல. பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கு. அதை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னு உருப்படுறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியிருக்கும். அதுதான் நம்ம வந்து 1-2 கிடையாது, நேர விஷயம். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு நெகட்டிவ் இமேஜ் எதுவும் இல்லைங்கிற முக்கிய காரணம். இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. அப்போ வந்து அதற்கு மேல்மட்டு செயல்படணும். யார் செயல்படுறாங்க? டிவிகே வர்சஸ் பிஜேபின்னு வருமா? நான் தமிழ்நாடு ஐடியாலஜிக்கலி நான் 4வது சொல்றேன். நான் அரசியல் ரீதியா அரசியல் ரீதியா இப்போதைக்கு இல்ல, இந்த எலெக்ஷன்ல இல்ல. திரு அண்ணாமலையே குறிப்பிட்டது போல ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள அது அப்படி வரலாம். காங்கிரஸ் தலைவர் மாற்றம், நான் இறுதி கேள்வியாக கேட்கிறேன். காங்கிரஸ் தலைவர் மாற்றம் இருக்கும்ன்றது ஏற்கனவே ராஜினாமா கடிதம் கொடுத்ததாகவும் செய்திகள் வந்துருச்சு. பிஜேபி தலைவரும் மாற்றம் இருக்குமா? இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பிஜேபி தலைமையெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அன்பிரடிக்டபிள் தலைமை. அவங்க வந்து அது என்ன செய்வாங்கலாம் யாருக்குமே தெரியாது. அவங்க பண்ணுவாங்களாலாம் எனக்கு தெரியல. எனக்கு அது தெரியலங்கிறது ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து அதை பற்றி மனசு செலுத்தலாம். நான் வந்து அதை பற்றி நான் எங்கேயும் விசாரிக்கல. அது பண்ணுவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியலங்கிறது ஆனஸ்டாக. அண்ணாமலைக்கு சூப்பர் பவர் கொடுப்பாங்களா இல்லை அண்ணாமலை புது கட்சின்ற ஒரு செய்தி மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆமாங்க, பல முறை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போயும் அந்த பேச்சு வருது, நான் மறுக்கலை. எங்கள் சேனலில் கூட போட்டிருக்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அண்ணாமலை பாஜகவில் இருந்து அந்த அதிகாரங்களை பெற்று பண்ணாருன்னா ரொம்ப ஈஸி. தனி கட்சி ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆரம்பித்தா அப்படி இப்சன் பட்ஸ் வச்சு கேட்கனால அது அவ்வளோ சுலபம் இல்லை. என்னுடைய பாயிண்ட், நரேந்திர மோடியே பிஜேபி இல்லாமல் பிரதமர் ஆக முடியாது. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடி ஒரு பயங்கரமான தலைவர். ஒரு அப்போ பிஜேபிக்கு நரேந்திர மோடி மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டார், அதில் குழப்பம். ஆனால் பிஜேபி இல்லாமல் எப்படி போகிறாரு அதை யோசிக்கல. அப்போ குஜராத்தில் வேணா அவர் பெரிய ஸ்டார் ஆயிருந்திருக்கலாம், இந்தியா முழுக்க எப்படி ஆக முடியும்? அப்போ திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் பெரிய ஸ்டார். தமிழ்நாடு தாண்டி எங்கே பிஜேபியில் இருக்குன்னு வச்சுங்க, பணபலம், ஆள் பலம், அதிகார பலம், படை பலம், நிறைய விஷயம். அவர் வந்து ஃபிஷர்மன் இஷ்யூவா நேராக கொண்டு போய் திரு ஜெய்சங்கர்ட்ட ஆளை உட்கார வைக்கிறார். ஃபைனான்ஸ் இஷ்யூவா நேராக திரும்ப நிர்மலா சீதாராமன் ஆளை உட்கார வைக்கிறார். அப்போ நேரடியாக பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஆல் மினிஸ்டர்ஸை கொண்டு போய் பேசி அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியுது. திருப்பூர் ஆலைகளை கொண்டு போனார், கோயம்புத்தூர் ஆலைகளை கொண்டு போய் எல்லா தலைவரும், நாமக்கல் லாரி உரிமையாளர் கொண்டு போய் நேரம் நிப்பாட்டினார். எல்லாத்தையும் கொண்டு போய் நேராக மினிஸ்டர். அப்போ அவரால் சில விஷயங்கள் நடக்குன்னு நம்பினாங்க. எப்போ பண்ண முடியும்? அவர் பாஜகவுடைய பிரதிநிதியாக இருக்கும்போது. அதனால நிறைய விஷயங்கள் ஈஸி. நீங்கள் வந்து ஒரு பேச்சுக்கு சும்மா கற்பனை பண்ணுங்கள். 234 தொகுதியில் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார். 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு ஒரு 10 கோடி ரூபா செலவழிக்கிறார்னு வச்சு ஒரு பேச்சுக்கு. தேர்தல் நம்ம பார்க்குறோம்ல, 10 கோடிக்கு எங்கே போகிறோம்? அது கணக்கு பண்ணிக்க, உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு தெரியல, எனக்கு வரல. 230 × 10 போட்டால் எத்தனை கோடி? அதுக்கு அண்ணாமலை எங்கே போவார்? அதுக்கு புரிஞ்சுக்கணும்ல. திரு விஜய்க்கு இருந்து ஸ்டார்டம் இருக்குது, அண்ணாமலையோட ஸ்டார்டம் கிடையாது. அண்ணாமலை வந்து வெரி அக்ரெசிவ், வெரி டேலண்டட், செம்ம ஸ்மார்ட்டு, ஒரு ஹைலி டேலண்டட். அதில் வந்து குழப்பம்ல. விஜயோட 10 வயசு கம்மி, பெரிய ஏஜ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதில் இந்த நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாஜகவுக்கு கிடைத்த வரம் திரு அண்ணாமலை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு டால் லீடர். ஆனால் 2 மேட்ச் ஆனும்ல. மாப்பிள்ளை நல்ல பையன், பொண்ணு நல்ல பொண்ணு, ஓகே, கல்யாணம் நடக்கணும்ல. அது வந்து அது சரியாக வந்துச்சு. அதான் அகில இந்திய தலைமைக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன பிரச்சனை, நம்ம கணிக்க முடியாதா இருக்குது. அப்போ அது சரியாக பொருந்து வச்சுன்னா 2 பேருக்குமே லாபம், சரியாக பொருந்தாலும் 2 பேருக்குமே நட்டம்னு நினைக்கிறேன். வரிசையாக எல்லா தலைவர்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல நாகரிகமான விஷயம், ரொம்ப சரியான விஷயம். அது தொடரும். தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியா வந்து நம்ம நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் நிறைய அரசியல் நாகரிகம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே விவரம் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். திரு ராகுல் காந்தியும் திரு நரேந்திர மோடி நிறைய பேசிப்பாங்க. வாஜ்பாயும் சோனியாவும் அவ்வளோ நட்பு பாராட்டினாங்க. அத்வானி வந்து ஒரு வார்த்தை இல்லெஜிட்டிமேட் அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் கேவலமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்னு சொன்னார், வேற ஒரு வார்த்தையும் சொல்ல. அதை சோனியாமா வந்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்டார். அது வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் டேர்ம், அது அதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட கேவலமாலாம் நம்ம பரவசம் பேசுவோம். அப்படி போய் நின்று நமக்கு வந்து எதிர்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாகவே போயிருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு நல்ல நாகரிகம் கடைபிடிக்கப்பட்டதுன்னா தட் இஸ் மோஸ்ட் வெல்கம். அதோட நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. தேங்க்யூ.